ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் யூ ஆல் டு ட்ரேட் வித் வெங்கட். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வீடியோல தான் நம்ம உங்களை சந்திக்க வந்திருக்கோம். இந்த வீடியோ 99% ஆஃப் ட்ரேடர்ஸ் யாரெல்லாம் ஆஃபீஸ் கோயர்ஸோ அவங்களுக்கான வீடியோ தொகுப்புனே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 6 PM உங்களுக்கு கமாடிட்டி மார்க்கெட் லைக் க்ரூட், கோல்டு, சில்வர், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணி யூ கேன் ஏர்ன் சம் பாசிவ் இன்கம் அவுட் ஆஃப் இட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணும், ஓவராலா மந்த் கிரீன்ல இருக்குமா இருக்காதா அப்படின்னு எக்கச்சக்கமான பண்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ்ல நம்ம ஓவர்லாப்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓவர்லாப்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 2 ஹவர்ஸ்ல ரிவர்சல் ஜோன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 21st மே தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ரிவர்சல் ஜோன்ஸ் இந்த கேண்டில் தான் இருக்கலே லோ. இங்க வரைக்கும் செல்லர் வந்துட்டு தே ஹேவ் ஃபெயில்டு அண்ட் பையர்ஸ் என்டர்ட் ஹியர். அதாவது இந்த கேண்டிலுக்கு லெஃப்ட் சைடில் 2 கேண்டில் இருக்கணும், இந்த கேண்டிலுக்கு ரைட் சைடில் 2 கேண்டில் இருக்கும். தென் இட் இஸ் அ குவாலிஃபைட் ரிவர்சல் ஜோன். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இங்க 2 கேண்டில் இருக்குது, இங்க 2 கேண்டில் இருக்கு. ஸோ இட்ஸ் குவாலிஃபைட் ரிவர்சல் ஜோன், சேம் ஆஸ் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க 3 ஹவர்ஸ்லயும் பார்க்கணும் இதே லைன் ரிவர்சல் ஜோனா ஆக்ட் ஆகுதா இல்லையான்னு. ஸோ 3 ஹவர்ஸ்லயும் we are getting the same. ஓகேங்களா? ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே வெரி வெரி எஃபெக்டிவ் டியூரிங் த லைவ் மார்க்கெட் செஷன்ஸ். ஸோ நம்ம ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். ஓகேங்களா? யூஸ்வலா நம்ம கமாடிட்டி மார்க்கெட்ஸ் யாரெல்லாம் மார்க்கெட்ல ரொம்ப நாளா இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும், ஈவினிங் ஹவர்ஸ் ஆஃப்டர் 3:34 தான் வந்து யூல் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் மொமெண்டம். 6 to 11:30 இட்ஸ் அ பிரைம் செஷன். ஸோ நேத்துக்கு நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கும், ஓவரால் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4 o'clock வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் 4 hour. ஓகேங்களா? 4 PM கேண்டில் தான் இது. நம்ம இதுக்கப்புறம் மார்க்கெட்ல பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கான்ஃபிடன்ஸ் கேண்டில்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், பாருங்க. இப்போ இந்த இந்த லைன்ல எய்தர் பையர்ஸ் ஹேஸ் டு என்டர் ஆர் எல்ஸ் செல்லர் ஹேஸ் டு டாமினேட். இதுதான் இந்த லைன் சொல்லுது நம்மளுக்கு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ் எங்க வச்சிருக்குன்னா எக்ஸாக்டா நம்மளுடைய லைன்ல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ தெர் இஸ் நோ டெசிஷன். நமக்கு வந்து டெசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 ப்ராபபிலிட்டியில நம்ம எடுக்கலாம். பட் ஃபர்ம் கன்ஃபர்மேஷன் எந்த கேண்டில் கொடுக்குதுன்னா இட் இஸ் 4:30 கேண்டில். ஓகேங்களா? ஸோ 4:30 கேண்டில் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் செல்லர் அப்படின்றதுக்குடைய கன்ஃபர்மேஷனை கொடுத்துருச்சு. ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல இருந்து 100 பாயிண்ட்ஸ் மினிமம் வந்து நம்ம வந்து டீப் இந்த மணியில் நம்ம எடுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு 6600 இல்லை இன்னும் உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்கு அப்படின்னா 6650, இன்னும் ஃபண்ட் இருக்குன்னா 6700. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மினிமம் 100 பாயிண்ட்ஸ்ல நீங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த கேண்டில்ல நீங்க 50%ல ஒரு லிமிட் ஆர்டரும் 0%ல ஒரு லிமிட் ஆர்டரும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் லிமிட் ஆர்டர் அண்ட் செகண்ட் லிமிட் ஆர்டர் அப்படின்றத பாருங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு புல்லிஷ் கேண்டில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் சார்ட்ல கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கேண்டில் 5 ஸ்லைஸ் பண்ணிடுவோம் ஆஸ் யூஷுவல்.
first limit order at 0.5%, second limit order at 0%. ஓகேங்களா, இந்த 0.5 இந்த கேனலோடைய பாதியில ஒரு லிமிட் ஆர்டரும் 0ல ஒரு லிமிட் ஆர்டரும் போடுறோம். ஸோ தட் நம்ம வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரைஸில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது 1:2 ட்ரை பண்ணுங்க. ஹவு டு கேப்சர் த லாங் ட்ரெண்ட் அப்படின்றத நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ், 50 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட். இப்படி தான் நம்ம ஆப்ஷன் சார்ட்ல நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா we would have captured 1260 ப்ராஃபிட், அதாவது ஒரு லாட் தான் எடுத்திருக்கோம் அண்ட் we have booked 1260 ப்ராஃபிட். அதுக்கடுத்து இமீடியட்டா இந்த கேண்டில் வந்து இட் கெப்ட் அ க்ளோஸ் அபவ் இட் 6531ல க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த கேண்டிலே நீங்க கான்ஃபிடன்ஸ் கேண்டிலா எடுத்துக்கலாம், இல்ல எனக்கு இதுல டவுட்டா இருக்கு அப்படின்னா இந்த கேண்டிலையும் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேட்ல 2200 rupees வந்து you would have captured. The very next trade at most after 9 o'clock டின்னர் செஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் கேண்டில், பட் இட்ஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டில், ஸோ வி won't டச் இட். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கேண்டில். இந்த ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா we have incurred a loss of -1400. ஸோ ஓவராலா நீங்க டே பார்த்தீங்கன்னா க்ரூட்ல பண்ண செஷன்ஸ்ல we have got some profits. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே we have got a close above it and it's a strong buyer. ஸோ பட் இங்கே நம்மளுடைய கான்செப்ட் படி என்ட்ரி கிடைக்கல, இட்ஸ் நாட் an issue. பட் ஒவ்வொரு என்ட்ரியும் we should not miss it out. அப்பதான் we can able to keep our books green as always. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக குட்டி குட்டி இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்கலாம். Until then, take care. Bye. Signing off. Thank you.